இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பு கவுனி ரைஸில் தண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தா வயலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே சரியாகும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எது என்ன வேணால் இருந்துட்டு போகுது. வயிறு எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இந்த கருப்பு கவுனி ஊற வச்சு அந்த ரைஸில் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு அவ்வளோ சத்து உண்டு. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 50 கிராம் உடம்புல போணுச்சுனாக்கா அவங்களுக்கு ஹை ஃபேட் இருக்காது, அதேமாதிரி ஹார்ட் பிரச்சனை இருக்காது, இந்த கட் ஃபால்ட் வந்து இருக்கவே இருக்காது, கட் ஹெல்த் நிறையா இருக்கும். ரத்தம் சுத்தி அப்படின்னாக்கா கருப்பு கவுனி. சீரக சம்பானாக்கா பிரியாணிக்கு நல்லா மெல்லிஸாக இருக்கும் அரிசி, நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. சீரக சம்பா மாதிரியான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எதுக்கு வயிறுக்கு. சீரக சம்பா நம்ம வந்து போனுக்குனே செஞ்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்க சொல்லுங்கள். ஒரு கஞ்சியாகவோ, நான் சொன்னேன்லே வெந்தயம் சீரகம்லாம் போட்டு இந்த சீரக சம்பாவில் போட்டு ஒரு அரிசி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா தோசையை போட்டு எடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா அதில் இட்லியை வச்சு எடுத்து சாப்பிட சொல்லுங்கள். கரெக்டாக 10ஆவது நாள் அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. சீரக சம்பாவோடைய குணம் வந்து வயிறுக்குன்னே எடுத்துக்கலாம். வயிறுக்கு வந்து உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரியை வாழ வைக்கக்கூடிய அந்த சக்தி இந்த சீரக சம்பா. ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சிறந்த குட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரிலாம் நம்ம சாப்பிடலாம், ஹெல்த்தி ஃபுட்ஸ்லேயே வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, யார் எந்த பெனிஃபிட்காக எதெல்லாம் சாப்பிடணும் அண்ட் அதை எப்படி சாப்பிடணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா டாக்டர் மாயன் செந்தில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்மளோட ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப் ஸ்டைலை மாற்றணும், நான் வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ஹெல்த்தி ஃபுட் எடுக்கணும்னா 1 இல்லை 2 இல்லை பல வகையான ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ இதில் நான் சில ஹெல்த்தி ஃபுட்ஸோட நேம் சொல்கிறேன், இது யார் எப்போ எப்படி கன்சியூம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ முதல் ஃபுட் ஐட்டம் வந்து கருப்பு கவுனி. இது யார் எப்படி எப்போ எடுத்துக்கணும் சார்? கருப்பு கவுனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ட்ரெண்டிங்கில் நீங்கள் சொல்ல மாதிரி ட்ரெண்டு அப்படின்னா கருப்பு கவுனி. ஏன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடி இது எப்படி வந்து மறைக்க வைக்கப்பட்டிருந்ததுன்னு தெரியாது. அரசர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஏன்னா இதை விளைவிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிறதுனால அது அரிசியை பார்த்து பயப்பட்டுருக்காங்க. ஆனால் அதை சாப்பிட்டு நீண்ட ஆரோக்கியத்தோட 100 ஆயுசு அடித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கருப்பு கவுனிக்கு அவ்வளோ சக்தி உண்டு, சத்து உண்டு. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக பக்குவமாக அதுக்குன்னே ஒரு லேண்ட் எடுத்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கும் போயிடக்கூடாது. அரசர்கள் நல்ல சிந்தனை கிடைக்கும், நல்ல ஹெல்த் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், ஸ்ட்ராங்கான பாடி கிடைக்கும். சோல்ஜர்ஸ், அதாவது அரசர்கள் மட்டும் பண்ணலை, சோல்ஜர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இது அரசர்கள் மட்டுமே மறைத்து வைக்கப்பட்ட அரிசின்னு சொன்னாங்க. இல்லை, அந்த அரசர்கள் சோல்ஜர்ஸ் அங்கே இன்னும் சொல்ல போனாக்கா அங்கே இருந்த அந்த குதிரைகளுக்கு யானைகளுக்கெல்லாம் கூட உணவாக கொடுத்துருக்காங்க. இது ஃபார் போர் அப்படிங்கிற ஸ்ட்ராங் தேவைப்படுது. ஸோ அங்கே வந்து கால்சியம் அந்த அரிசியில் நிறையா இருக்கும். ப்ளஸ் எல்லா சக்தியுமே சொல்லப்போனால் அந்த கருப்பு கவுனியில் உண்டு. இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கருப்பு கவுனி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க. அவ்வளோ சத்து, அவ்வளோ சக்கையை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எதையாவது எடுத்து இந்த மேலே சளிச்சிருக்கூட தண்ணி, இந்த கருப்பு கவுனி ரைஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தா வயலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே சரியாகும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். என்ன வேணால் இருந்துட்டு போகுது. வயிறு எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த கருப்பு கவுனி ஊற வச்சு அந்த ரைஸில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அவ்வளோ சத்து உண்டு. அதே அழகாக பொங்கலாகவோ கஞ்சாகவோ எதில் வேணாலும் மில்லட்ஸில் சேர்த்துக்கிறீங்களோ இன்றைக்கி ட்ரெண்ட். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு, சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நோயில்லாத உலகம் மாறப்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரைஸ் விளைவிக்கிறாங்கன்னா ஒரு பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, கருப்பு கவுனிக்குன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அது நல்ல வருமானத்தையும் தருது, ப்ளஸ் நல்ல ஆரோக்கியத்தையும் தருது, ப்ளஸ் எல்லாரோடைய வியாதியும் தீரட்டுங்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஆர்கானிக்காக விளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கருப்பு கவுனி ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா நீங்களுடைய ஹார்ட் ஹெல்த் 100%. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எல்லாம் சுகர்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிளாக் இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து அந்த இஎஃப் லெவலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தே இல்லை, படப்படப்பு இருக்குது. ஒரு வாரம் எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு, டோட்டல் மெட்டபாலிசமே ஹைப்பில் வரும். இந்த கருப்பு கவுனிக்கு ஸ்ட்ராங் சொன்னால அதனால தான் அந்த காலத்தில் அரசர்கள் இருக்கக்கூடிய குதிரை, யானை, இந்த காலால் படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை பேருக்குமே அதை கொடுத்தாங்க. அரசர் மட்டும் சாப்பிடல, அவங்களுடைய தளபதி. ஏன்னா நல்ல பிரெயின் ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, அவங்க சீக்கிரமாக சாகக்கூடாது.
இது ரொம்ப முக்கியமானுச்சு. இது அவ்வளோ பெருசா பண்ண முடியல அந்த காலத்தில. இப்ப வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 இயர்ஸ் 20 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அரிசி கொஞ்சம் மொத்தமா இருந்தாலே, ரேஷன் அரிசிப்பா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. அதில தான் சத்து இருக்கு, அங்க சத்தம் இருக்கு, குணம் இருக்கு, அவ்வளோ இருக்கு. அதே தாங்க இந்த கருப்பு கவுனி. இன்னைக்கு நெறைய நான் வந்து இந்த சோசியல் மீடியால பார்க்கும்பொழுது, எல்லாரும் அத வந்து சந்தைக்கு கொண்டு வராங்க. பளபளன்னு கொண்டு வராங்க. அத பார்க்கும்பொழுதே முத்து வெள்ளையா இருந்தா அந்த காலத்துலலாம் ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு இத எடுத்து கையில காமிக்கும்போது கருப்பு முத்துன்னு தான் அத சொல்லணும். ம். ஆக இந்த கருப்பு கவுனி உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் போக்கும். அதனால தான் இது வந்து இதுன்னு சொல்ல தேவையே கிடையாது. ஸ்ட்ராங். காலையில ஒரு கஞ்சி எடுத்துட்டாங்கன்னா, அங்க சுகர் நியூட்ரல் ஆகுறத கண்கூடாக பார்க்கலாம் 48 நாள்ல. அது அப்படியே கொண்டு போயிடலாம். அதுக்கடையில அவங்க பிடிச்ச உணவுகளும் எடுத்துக்கலாம். இந்த இல்லன்னா காலை, மாலை, காலை, மாலை அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்பேலன்ஸ். என்கிட்ட நெறைய பேருக்கு நான் இத வந்து இந்த கருப்பு கவுனிய நான் நெறையாவே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் பண்ணி குடுப்பேன். ஆனா பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பார்த்தீங்கன்னா, எனக்கு செரிமானம் சரியில்லன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய வயிறு சரியில்ல. அதனால அது கொஞ்சம் வேலை செய்யும் இல்லையா? அப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை இல்ல எனக்கு. எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு இத சாப்பிட்ட பிறகு. நான் விட்டுட்டேன் டாக்டர். இது கன்டின்யூ பண்ணலாமா? அப்படிம்பாங்க. நான் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஆரம்பத்தில உங்களுக்கு ஹீட் பாடியா இருந்திருக்கும். இல்லன்னா உங்கள உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் நெறைய இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி இருக்கும். இது உடைச்சு கொண்டு வரணும். சில பேர் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இது எனக்கு ஒத்துக்கல போல இருக்கு அப்படின்னு. எல்லாத்துக்கும் இந்த கருப்பு கவுனி ஒத்துக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் தெரியாது. சில பேருக்கு வயிறு வலி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வயிறுல பிரச்சனை இருக்கும். அத போய் அது மருந்தா வேலை செய்யும். வெறும் ஃபுட்டு, வயிறு நிறையறதுக்கு மட்டும் கருப்பு கவுனி கிடையாது. மகா மருத்துவம், மகா சஞ்சீவி, 100 ஆயுசு வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கருப்பு கவுனிக்கு உண்டு. ஸோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்க கருப்பு கவுனிய என்ன மாரியான வகைகள்ல நம்ம எடுத்துக்கலாம் சார்? தோசையா எடுத்துக்கலாம். ஊற வச்சு கஞ்சா எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வச்சிரலாம். சில பேர் ஹார்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குக்கர்ல வைப்பாங்க. சில பேர் குக்கர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரவா டைப்ல வச்சு குக்கர் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அது மாரி வச்சா சில டேஞ்சர்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன ரவா மாரி இருக்கனால குக்கர்ல அடைச்சுக்கும். அது தொறக்கும் பார்த்தீங்கன்னா, பிரஷர் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ நெறைய பேர் எனக்கு சொன்ன விஷயத்த தான் நான் இங்கே நான் ஷேர் பண்றேன். ஏன்னா, அது பிரஷர் அதிகமா இருக்கும். ஏன்னா, அரிசிலாம் பார்த்தீங்கன்னா முழுசா இருக்கும். அது வந்து ஃபில்டர் ஆயிருக்கும். இந்த ரவா பக்கத்துல வைக்கும்போது என்ன ஆகும்னா, மேல இருக்க குக்கரோட விசில்ல போய் லாக் ஆகிக்குதா, அவங்க ஓப்பன் பண்ணும்போது பிரஷர் கூட அடிச்சிருது. டக்குன்னு தூக்கி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலாவே சிம்ல வச்சு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் அது வேக வச்சாலே போதும். குக்கர்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த மாரி கஞ்சா எடுத்துக்கலாம். இது மாரி மத்த தோசை மாவுகள எடுத்துக்கலாம். இதிலேயே தோசையும் எடுத்துக்கலாம். இதுக்கு கால அளவே கிடையாது. இந்த அளவு தான் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்கலாம். தாராளமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடிச்சு குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது பவுடர் ஆக்கி, அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆரோக்கியம். அவங்க டாக்டர் பக்கத்திலேயே போமாட்டாங்க. குழந்தைங்க. கொஞ்சம் 10 வயசுக்கு மேல மெமரி நல்லாருக்கும். 15 வயது, 30 வயசு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. லேடீஸ் எடுக்குறாங்க. யூட்ரஸ் நல்லாருக்கு. இன்னைக்கு யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகும். பிளஸ் எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெவியா மெடிசின் குடுப்பாங்க. ஸோ இந்த கஞ்சாவே எடுத்துட்டு வந்தாங்கனாலே போதும். ஸோ பவுடர் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். ரவா பதத்தில ரவா மாரியே எடுத்துக்கலாம். தோசையா எடுத்துக்கலாம். மத்த அரிசிகளோட மிக்ஸ் பண்ணி கூட அரிசி கஞ்சாவும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில இது உள்ள போகும். எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு 50 கிராம் உடம்புல போனுச்சுனாக்கா, அவங்களுக்கு ஹை ஃபேட் இருக்காது. அதேமாரி ஹார்ட் பிரச்சனை இருக்காது. இந்த கட் ஃபால்ட் வந்து இருக்கவே இருக்காது. கட் ஹெல்த் நெறையா இருக்கும். ரத்தம் சுத்தி அப்டின்னாக்கா கருப்பு கவுனி. ஸோ கருப்பு கவுனியோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன? இது யார் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னீங்க சார். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து சீரக சம்பா. இந்த சீரக சம்பா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நெறைய பேருக்கு இத கேள்விப்பட்டுருக்காங்க. பட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நெறைய பேருக்கு தெரியல சார். ஸோ இது யார் எப்போ எப்படி சார் கன்சியூம் பண்ணணும்? சீரக சம்பானாக்கா பிரியாணிக்கு இல்லன்னா ஆ. மெல்லிசா இருக்கும் அரிசி. நல்லா பார்க்க அழகா இருக்கும். அப்டிதான் நெனச்சிருப்பாங்க. சீரக சம்பா மாரியான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கக்கூடிய எதுக்கு வயிறுக்கு. இன்னைக்கு வந்து குன்ம வியாதி அப்டின்னு சொல்லுவாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எது பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வந்து சீரக சம்பா எடுத்துக்கலாம். மத்ததுக்கு எல்லாமே சொன்ன இந்த கருப்பு கவுனி சொன்ன மாரி, இந்த சீரக சம்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உறுப்புகளுக்குமே சூப்பர். வயிறு லேடீஸ்க்கு வரப்பிரசாதம்னா இந்த சீரக சம்பா. லைட்டா சீரக சம்பா போட்டு கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து அந்த காலையில ஒரு கஞ்சி மாரி குடுப்பாங்க அந்த காலத்துலலாம். எடுத்தாங்கனாக்கா, அவங்க வந்து இந்த கால்சியம்ல நல்லா சொல்லுவாங்களே 30 பிளஸ்லாம் இருக்கக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். இடுப்பு பிரச்சனை இருக்கும். இந்த கால்சியம்ல வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு லைட்டா ரொமட்டாய்ட் ப்ராப்ளம் நெறைய பேர் இருக்காங்க சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க வேலை செஞ்சு பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். இந்த சீரக சம்பா எடுத்துக்கும்போது அந்த பிரச்சனையே இருக்காது. எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் லேடீஸ்க்கு இருக்கவே இருக்காது. ஜென்ட்ஸும் எடுத்துக்கலாம். இது வந்து ஏன் லேடீஸ்க்கு வந்து வரப்பிரசாதம்னு சொன்னேன்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும்? டயர்ட்னஸ் இருக்கும். அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிக்கவே முடியலன்ட்டு உட்காந்துருவாங்க. அந்த இடுப்பு செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லுவாங்க. முட்டி நிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்ல நமக்கு பெரியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் குடுக்கலாம். சீரக சம்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போனுக்குன்னே செஞ்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு அதானே அவங்களுக்கு பிரச்சனை. அடுத்தது வயிறு. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல செரிமானம். சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து செரிமானம் நல்லா இருந்துச்சுனாலே போதும், எல்லாம் சரியாயிரும். ஸோ எனக்கு பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு.
தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்க சொல்லுங்கள். ஒரு கஞ்சியாகவோ நான் சொன்னேன்ல வெந்தயம், சீரகம்லாம் போட்டு இந்த சீரக சம்பாவில் போட்டு ஒரு அரிசி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா தோசையை போட்டு எடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அதில் இட்லியை வச்சு எடுத்து சாப்பிட சொல்லுங்கள். கரெக்டாக 10வது நாள் அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள், புழு பூச்சிகள் இருக்கவே இருக்காது. குளிர்ச்சி சொல்லுவாங்களே, வயிறு மோர் குடித்த பிறகு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கஞ்சி குடிச்சு மோர் குடிச்சோன்னு சொல்லுவாங்க, அப்பா வயிறு குளிர்ந்துச்சுன்னு. இந்த சீரக சம்பா சாப்பிட்டாங்க அந்த அதே ரிசல்ட்டை சொல்லுவாங்க. கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவாச நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுவாச நாடி வற்றி போச்சுனாக்கா எல்லா வியாதியும் வந்துன்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம அந்த 72,000 நாடியும் இயக்கக்கூடிய வாதம், பித்தம், கபத்தை வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர் பண்ணும் வாதத்தை. ஏன்னா இது வந்து அரிசியாக மட்டும் யாரும் பார்க்கல அந்த காலத்தில். அழகு அழகாக ஒருத்தவங்க தோற்றம் அளிக்கணும் மிளரணும் ஸ்கின் கேட்டிங்கன்னா சீரக சம்பா. சீரக சம்பா எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி தான் சாப்பிட்ற ஆளும் அழகாக இருக்கும். ஏன்னா ரத்தம் தெளிவாக இருக்கும், ரத்தத்தோட சத்தம் தெளிவாக இருக்கும், அதாவது ரிதம். அதே மாதிரி வயிறு நல்லா இருக்கும், டைஜஷன். என்ன சாப்பிட்றீங்களோ அது இன்னைக்கு சாப்பிட்ற எல்லாமே கெமிக்கல். அதை கூட உடம்புல தங்க விடுறது கிடையாது. டோட்டலாக இப்போ ஒரு வீடு இருக்குது, செவரில் வந்து அழுக்கு இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, ஒட்டடை அடிக்கிற மாதிரி இது டெய்லி ஒட்டடை அடிக்கும். ஸோ அப்போ இது டெய்லி ரெகுலராகவே தாராளமாக எடுக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு இவங்க எடுக்கணும் எடுக்கக்கூடாது, அதிகமாக எடுத்தால் பிரச்சனை அப்படி இல்லை. ரைஸ் ஸோ நார்மல் ரைஸ் எடுத்தால் கூட கார்போ நிறையா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும், சுகர் வந்துடும். நீ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. சீரக சம்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துக்குமே வந்து இது நல்லது. ஸோ அப்போ வயிறுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வயிறு சம்மந்தப்பட்ட குன்மம், வயிற்று வலி சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கெல்லாம் பீரியட்ஸ் டைமில் நிறைய பெயினில் இருப்பாங்க சில பேர். அந்த காலத்தில் ஜீரக தள்ளி சாப்பிட சொல்லுவாங்களே, அதில் வந்து இந்தமாரி இந்த கஞ்சி மட்டும் எடுக்க சொல்லுங்கள். 10 செகண்டில் நிற்கும். குடித்த உடனே அந்த வயிறு நிற்கும். ஏன்னா அது போய் உள்ளே இறங்கணுன்னா ஒரு ஐஸ் பேட்ச் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துரும். சீரக சம்பாவோடைய குணம் வந்து வயிறுக்குன்னே எடுத்துக்கலாம். வயிறுக்கு வந்து உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரை வாழ வைக்கக்கூடிய அந்த சக்தி இந்த சீரக சம்பா.